அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. இஸ்ரேல் பிரதமருடன் திருத்தந்தை தொலைபேசி உரையாடல். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்களிடம் மேற்கொண்ட உரையாடலில் போர் நிறுத்தம் ஏற்பட பேச்சுவார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களுடன் தொலைபேசியில் போரினை விரைவில் முடிவுக்கு கொண்டுவருவது பற்றி உரையாடினார். திருத்தந்தை 14ஆம் லியோ ஜூலை 18 வெள்ளிக்கிழமை காலை இஸ்ரேல் இராணுவத்தால் காசாவின் திருக்குடும்ப கத்தோலிக்க கோவில் பங்குதளம் தாக்குதலுக்கு உள்ளானதை முன்னிட்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களுடன் தொலைபேசி உரையாடல் மேற்கொண்டு அங்கு நிலவி வரும் சூழல் குறித்து அறிந்து கொண்டார். திருத்தந்தை பாதிக்கப்பட்ட மக்களின் மனிதாபிமான நிலைமை குறித்த தனது கவலையை மீண்டும் எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலில் உள்ள வழிபாட்டு தலங்களையும் அனைத்து மக்களையும் பாதுகாப்பதன் அவசரத்தை மீண்டும் வலியுறுத்தினார். காஸ்டல் கந்தோல்போ திருத்தந்தையர் கோடை விடுமுறை இல்லத்தில் தனது விடுமுறையை கழித்து கொண்டிருக்கும் திருத்தந்தை அவர்கள் பிரதமர் நெதன்யாகு அவர்களிடம் மேற்கொண்ட உரையாடலில் போர் நிறுத்தம் ஏற்பட பேச்சுவார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போர் நிறுத்தம் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான தனது வேண்டுகோளை மீண்டும் புதுப்பித்தார். காசாவில் உள்ள மக்களின் மனிதாபிமான நிலைமை குறித்து கவலை தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் போரினால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.